Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான பைதான் ப்ரோக்ராமில் ஒரு நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்துட்டு மார்க்கெட் ஷேர் அப்படின்ற ப்ரோக்ராம் தான். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராமோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட சேல்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு கிராஃபாக பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸோட சேல்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி கிராஃபை பிளாட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கோல். ஸோ இன்றைக்கான ப்ரோக்ராமில் வந்துட்டு எப்படி கிராஃபை பிளாட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ முடிஞ்சது வந்துட்டு நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கித்தப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தென் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரி தேவை. அந்த லைப்ரரிக்குள்ளே தான் வந்துட்டு பைப்ளாட் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அந்த மாடியூல்குள்ளே தான் கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல் எல்லாமே இருக்கும். அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டாட் பைப்ளாட்னு கொடுக்குறேன். ஓகே, ஆஸ்பிஎல்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இங்கே வந்துட்டு மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பைப்ளாட் அப்படின்ற ஒரு மாடியூல் எடுக்கிறேன். இந்த மாடியூல் வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குது. இந்த லைப்ரரிக்குள்ளேருந்து இந்த மாடியூல் எடுத்துகிட்டு ஆஸ்பிஎல்டின்னு கொடுக்குறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பைப்ளாட் அப்படின்றத பிஎல்டி அப்படின்ற சின்ன அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ப்ரோக்ராமுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் முடிஞ்சது. அடுத்து என்ன அப்படின்னா டேட்டா. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை, டேட்டா இல்லாமல் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்காக நமக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் தான் அதோட டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்போ மொபைல் ஃபோன்ஸோட கம்பெனி நேம்ஸ் அண்ட் அவங்களோட ஷேர். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு கிடைச்சது, இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பெனிஸ்னு கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா மொபைல் ஃபோன் கம்பெனிஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ ஒரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா மொபைல் ஃபோன்ஸோட பிராண்ட் நேம்ஸ் தான் இருக்க போகுது. தட் மீன் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்பிள். ஓகே, ஸோ ஆப்பிள் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன சாம்சங். ஓகே, ஸோ சாம்சங் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஷியோமி அப்படின்னு இருக்கு. ஓகே, ஷியோ ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மறுபடியும். ஓகே, ஸோ ஷியோமி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனினாலும் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டேட்டா வந்துட்டு நீங்களே கொடுத்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு லேர்னிங் பர்பஸ் தான் இல்லையா, ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படின்னா ஆக்சுவல் டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, ஸோ தென் இங்கே அதர்ஸ்ன்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷேரில் வந்து நிறைய கம்பெனிஸோட ஷேர் இருக்கும். அதனால் ஒரு சில கம்பெனிஸோட ஷேரை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் மற்ற எல்லா கம்பெனியும் சேர்ந்து எவ்வளோ ஷேர் அப்படின்றது நான் வந்துட்டு அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ 10 கம்பெனிஸ் இருக்குன்னா 4 கம்பெனியோட ஷேரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ரிமைனிங் 6 ஏன் பண்ணல அப்படின்னா மற்ற எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ரிமைன் 10. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை வாங்கிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா மார்க்கெட் ஷேர் தேவை. ஸோ அதுக்காக மார்க்கெட் ஷேர்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி இதில் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன சேலாக இருக்குது, எவ்வளோ வந்துட்டு சேலாக இருக்குது அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ 30, 25, தென் அடுத்து 20, தென் 15. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட வேல்யூஸை கொடுத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தட் மீன் இப்போ ஆப்பிள் அப்படின்ற அவங்களோட கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னா 30. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே மார்க்கெட் ஷேர் அப்படின்றது என்ன அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு சேல்ஸை பொறுத்தவரையில் இந்த மாதிரி பிராண்ட்ஸை வந்துட்டு இப்போ ஆப்பிள் அப்படின்ற பிராண்ட் தான் ஒரு 30% அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஷேர். தட் மீன் அவங்களோட சேல்ஸை வந்துட்டு ஒரு 30% நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்து 25% வந்துட்டு சாம்சங். நெக்ஸ்ட்டு 20% எவ்வளோ அப்படின்னா ஷியோமி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணால் 55, இது 74 வரும். ஓகே, ஸோ 85, 90, ஓகே 100 அப்படின்றது வருது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக டோட்டல் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 100% தாண்டி போக முடியாது. ஓகே, ஏன்னா 100% தான் எந்த ஒரு ஃபுல் குவான்டிட்டி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்துட்டு மார்க்கெட் ஷேரை ஆப்பிள் ஆக்குபை பண்ணிட்டாங்க.
சாம்சங் 25% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஷியோமி 20% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓப்போ அப்படின்றவங்க 15%. ஸோ இதில் பார்த்தோன்னா 55, இதே ஆட் பண்ணால் 55, 75 வரும். இங்கே பார்த்தோன்னா 80, 90. ஓகே, ஸோ ரிமைனிங் 10% வந்து மற்ற எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து. ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டா கிடச்சது. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்மளோட சார்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தா போதும், அது வந்துட்டு பிளாட் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்மளோட சார்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். பட் ஆனால் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பிஎல்டி இருக்குது பார்த்தீங்களா, பை பிளாட், அதுக்குள்ளேயே வந்துட்டு சார்ட்டை பிளாட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு பை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பை அப்படின்னு என்னென்னா பை சார்ட் அப்படின்னு அர்த்தம். பை சார்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ விஷுவல் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து கிராஃபை பிளாட் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இன்புட்டை மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இங்கே சைஸ், ஐயோ சாரி, மார்க்கெட் ஷேர். ஓகே, சைஸ் இல்லை. ஓகே, கரெக்டான வேரியபிள் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்பெனிஸ் கொடுக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம பை சார்ட் பிளாட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க வேண்டிய அவசியம். ஓகே, அதனால தான். அடுத்து ஆட்டோபிசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 1.1F, நெக்ஸ்ட் வந்து டபுள் பர்சன்டேஜ்ன்ற வரும். ஓகே, ட்ரிபிள் இல்லை, டபுள் தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பை சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த மார்க்கெட் ஷேர்ன்ற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, தென் வந்துட்டு இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லேபிள்ஸ் அப்படின்றது கம்பெனி, இது என்ன பண்ணோம்னா, நம்மளோட பை சார்ட்டுக்குள்ளே சர்க்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை சர்க்கிள்ஸை பிரிக்கும். இப்போ 5 டேட்டா இருக்குது இதுக்குள்ளே, கம்பெனிஸ்க்குள்ளே அப்படின்னா, அப்போ வந்துட்டு டோட்டலாக 5 சர்க்கிள்ஸை பிரிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருலையுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக இந்த கம்பெனி நேம்ஸை லேபிள்ஸாக வந்துட்டு பிளாட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த லேபிள்ஸ் அப்படின்றது. தட் மீன் இப்போ வந்துட்டு ஒரு சர்க்கிளோட ஒரு ரீஜனில் ஆப்பிள், இன்னொரு ரீஜனில் சாம்சங், இன்னொரு ரீஜனில் ஷியோமி, இன்னொரு ரீஜனில் ஓப்போ, இன்னொரு ரீஜனில் அதர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பிளாட் பண்ணும். பிளாட் பண்ணிவிட்டு தென் இங்கே ஆட்டோபிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா, ஸோ சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத பர்சன்டேஜில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இங்கே கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட், தட் மீன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறது ஃப்ளோட். ஓகே, ஸோ ஃப்ளோட்டாக மாற்றிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பர்சன்டேஜில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைன். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன மார்க்கெட் ஷேர்ன்ற டேட்டா, அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்லேயுமே கரஸ்பாண்டிங் கம்பெனிஸ் பிரிண்ட் பண்ணும். தென் வந்து கிடைக்கிற ரிசல்ட் வேல்யூவை என்ன பண்ணும், பர்சன்டேஜில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கிராஃபை பிளாட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து அது டைட்டில் வச்சுட்டு ஷோ பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ பிஎல்டி டாட் டைட்டில் மட்டும் வைக்கிறேன். ஓகே, ஸோ டைட்டிலாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொபைல் மார்க்கெட் ஷேர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ மொபைல் மார்க்கெட் ஷேர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு கிராஃப் வந்துட்டு பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக கிராஃபை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, ஷோ ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஃபை விஷுவலைஸ் பண்ணணும். நமக்கு வந்துட்டு ஒரு விண்டோவில் தெரியும். ஓகே, ஒரு விண்டோவில் நமக்கு அவுட்புட் தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா, இது எதிர்பார்க்கவே இல்லை, சாரி, லேபிள்ஸுன்றதில் எரர் வருது. ஓகே, ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஆமாம், ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வந்து ஸோ இங்கே வந்துட்டு இஎல் மாற்றி போட்டேன். அதனால் வந்துட்டு கரெக்டான ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகலை. ஸோ அதனால் எரர் காட்டுது. ஓகேவா, சாரி, இங்கே தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து எல் போடணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, எல் போட்டு போட்டுட்டேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதனால தான் வந்துட்டு எரர். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த லேபிள்ஸ் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்ஷன் ஆஃப் த பை சார்ட்லையுமே கரஸ்பாண்டிங் நேம்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணும். ஸோ ஆனால் அந்த லேபிள்ஸ்ன்ற கீவேர்டு, ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் ஆனால் கரெக்டான ஃபங்க்ஷன் இது வந்துட்டு இல்லவே இல்லைன்றப்போ
பைத்தான் வந்து அதை ஆக்சஸ் பண்ணாது. ஓகே, ஸோ அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இஎல் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ண அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே ஒரு பாய்ச்சார், அதாவது சர்க்கிள் மாதிரி ஸ்ப்ரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சு நமக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு 5 டேட்டா இருந்ததுனால 5 செக்ஷனாக பிரிச்சது. ஸோ ஒவ்வொன்றுலையுமே லேபிள் அப்படின்றது என்னென்னா, இந்த லேபிளை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்துட்டு அது பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன்லேயும் அதோட என்ன டேட்டா அப்படின்ற நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிளாட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கிறது. ஓகே, இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு அங்கே லேபிள்ஸ் அப்படின்றது கொடுத்தோம். ஓகேவா, ஷோர். ஸோ இப்போ 30% ஆப்பிள், 10% அதர்ஸ் அப்படின்னு புரியுது இல்லையா. ஸோ இதுக்காக தான் தென் இதை வந்து பாய்ச்சார்ட் இந்த ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா மொபைல் மார்க்கெட் ஷேர் அப்படின்றது. ஓகே, ஷோர். ஸோ இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you later in the next video.